நீ பெரிய அதிர்ஷ்டக்காரன். ஆமா ஆமா. இந்த இளமை அழகு உனக்கே சொந்தமா இருக்கிறது நினைச்சா எனக்கு பொறாமையா இருக்கு. கேட்டியா ராணி? உங்க சிநேகிதர் ரொம்ப முகஸ்துதி செய்யறார். உண்மையத்தான் சொல்றேன். சரி சரி, ரொம்ப களைச்சு போயிருக்கிற, போய் ஓய்வெடுத்துக்க. டேய், நண்பன் அழைச்சிட்டு போ. சரிதா. பங்காளிய உபசரிக்கிற லட்சணம் ரொம்ப நல்லா இருக்கு. வேலைக்காரங்க என்னதான் கவனிச்சாலும் வேண்டியவங்க கவனிக்கிற மாதிரி இருக்குமா? அதுவும் சரிதான். நீங்க பேசிக்கிட்டுங்க, நான் வரேன். பாலு, நீங்க என்னோட வாங்க. ராணி, என்ன இது? இன்னுமா புரியல? பாலு, நான் உங்களை முதல்ல பார்த்த உடனே என்னை பறிகொடுத்துட்டேன். ராணி, நீ என் நண்பருடைய மனைவி. வேலை எல்லையும் விவரம் தெரியாதா உங்களுக்கு தானே? நான் ஒரு நாடோடி, கையில காரணா கூட காசு இல்லாதவன். அதனால என்ன? அவரை விட நீங்க அழகன், பலசாலி, எல்லாத்தையும் விட புத்திசாலி. ஓஹோ, என்ன விட ஒரு அழகனோ பலசாலியோ கண்ணுல பட்டா என்ன மறந்துடுவேன்னு சொல்லு. நீங்க தவறா நினைக்கிறீங்க. ஏதோ தொழிலுக்காக தான் நான் முத்துவோடு சேர்ந்தேன். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவரோட வாழ்க்கையை நடத்தும்படி ஆயிடுச்சு. ஆனா மனப்பூர்வமா நான் உங்களைத்தான் விரும்புறேன். ராணி, இப்பதான் நான் மனசை புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஆசை நிறைவேறணும்னா எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும். என்ன சொல்லுங்க. இங்க இருக்கிற விஜயாவையும் பாபுவையும் விடுவிச்சு என்கிட்ட ஒப்படைக்கும். நீங்க யாருன்னு இப்ப புரிஞ்சு போச்சு. ராணி, உங்க நண்பர் முத்துவை ஏமாத்தின மாதிரி என்ன ஏமாத்த முடியாது. நீ என்ன சொல்ற? அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எப்படியாவது பறிக்கணுங்கிறதுக்காக தான் இங்க அடிச்சு வச்சிருக்கிறோம். அதே காரணத்துக்காக தான் நீங்களும் வந்திருக்கீங்க இல்ல? ஆமா ஆமா, அதுக்காகத்தான் வந்திருக்கேன். ராணி, இருந்தாலும் நீ ரொம்பவும் கெட்டிக்காய். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு தயாரா இருங்க. முத்து வச்சிருக்கிற பணத்தோட வர்றேன். விஜயாவையும் பாபுவையும் கடத்திக்கிட்டு போய் மிரட்டி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த 2 கழுதைங்களையும் அடிச்சு விரட்டிட்டு நாம வேற ஊருக்கு போயிடுவோம். அப்படியே செஞ்சிடும். முதல்ல காரியம், அதுக்கப்புறம் நிரந்தர உல்லாசம்.